நேயர்களுக்கு வணக்கம். நேற்று யதார்த்தமா சாலையில் என்னுடைய பழைய நண்பனை பார்த்தேன். என் எதிரில் வரவனை நான் கூப்பிட கேட்காம போயிட்டு இருந்தான். என்னடான்னு பார்த்தா காதில் போட்டிருந்த ஹெட்ஃபோன். காதில் ஹெட்ஃபோன் மாட்டினா எதிரில் வர்றது யாருனாலும் கண்ணுக்கு தெரியாதுல்ல. ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு என்னெல்லாம் சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பேச போகிறோம். கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ராப்ளம் நம்பர் 1, 90 டெசிபிள் வர சவுண்ட் நம்ம காதுக்குள்ள ஹெட்ஃபோன் வழியாக போடுறதுனால காது கேட்கறது குறையிலிருந்து காதே கேட்காம போறது வர வாய்ப்பு இருக்கு. 5லேருந்து 10 நிமிஷம் கண்டினியூஸா 100 டெசிபிள் சவுண்டை நம்ம காதை ஹெட்ஃபோன் வழியாக கேட்டோம்னு சொன்னோம்னா நம்ம காது கேட்காமவே போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதை நான் ஏன் இங்க சொல்ல வரேன்னா, சமீபத்தில் உலக சுகாதார நிறுவனம் கொடுத்த ஆய்வறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, 1.1 பில்லியன் இளம் தலைமுறையினர் காது கேளாத பிரச்சனைக்கு காரணமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முக்கிய காரணமாவே அவங்க ஹெட்ஃபோனை தான் சொல்றாங்க. ப்ராப்ளம் நம்பர் 2, உங்க ஹெட்ஃபோனை அடுத்தவங்க அடிக்கடி யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல அடுத்தவங்களோட ஹெட்ஃபோனை அடிக்கடி யூஸ் பண்றால் நீங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கூடிய சீக்கிரமே காது தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ப்ராப்ளம் நம்பர் 3, ஃபுல் கவர்ட் ஹெட்செட்ஸ் நமக்கு நல்ல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் தரும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது என்னதான் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாலும் அதிகமாக யூஸ் பண்றதுனால காது இறைச்சல், காது வலி, காது தொற்று மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு இது வழிவகுக்க போகுதா என்ன அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வழிவகுக்கும். ப்ராப்ளம் நம்பர் 4, சமீபத்திய ஆய்வுல அதிகமா ஹெட்ஃபோன் யூஸ் பண்றவங்களோட காதுகள் வெகு விரைவிலேயே உணர்ச்சி இழக்குதுன்னு சொல்றாங்க. இந்த இழந்த உணர்ச்சிகளை திரும்ப பெறதுக்கு சில நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரம்ங்கிறது 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கூட இல்லை, நாள் கணக்கில் கூட இந்த உணர்ச்சிகளை மீட்டெடுக்கிறதுக்கு அதை எடுத்துக்கிறதா சொல்றாங்க. ப்ராப்ளம் நம்பர் 5, நம்மளோட உட்புற காதுகள் நம்ம மூளையோட நேரடி தொடர்பில் இருக்கிறதுனால ஹெட்ஃபோன்ல இருந்து வர்ற மின்காந்த அலைகள் மூளையில இருக்கக்கூடிய வெஸ்டிபுலோ கோக்லியர் அப்படிங்கிற ஒரு நரம்பை பாதிக்கிறதுனால இது மூளை சார்ந்த பிரச்சனைகளை கொண்டு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா நான் சொல்லலை, மருத்துவர்கள் சொல்றாங்க. சரிப்பா, இவ்வளோ பிரச்சனை இருக்குதான், அதுக்காக என்னால் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா என்ன? எனக்கு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறதான் என் வேலை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? உங்களுக்கான சொல்யூஷன்ஸும் சொல்கிறேன். சொல்யூஷன் நம்பர் 1, நம்ம காதோட ஓட்டைக்குள்ள போற அளவு மாதிரியான சின்ன சின்ன ஹெட்ஃபோன்ஸ் இல்லாம காதுக்கு வெளிப்புறத்திலே இருந்து கேட்க மாதிரியான பெரிய ஹெட்செட்களை யூஸ் பண்றது உங்க காதுக்கு நல்லது. சொல்யூஷன் நம்பர் 2, அடுத்தவங்களோட ஹெட்செட்டை நீங்க யூஸ் பண்றதையோ உங்களோட ஹெட்செட்டை அடுத்தவங்க யூஸ் பண்றதையோ அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அடுத்தவங்க காதுல உள்ள பாக்டீரியாக்கள், அதாவது கெட்ட பாக்டீரியாக்கள் உங்க காது வழியா பரவி அது தொற்று நோயை உண்டாக்காம இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ஸோ மறந்துடாதீங்க. சொல்யூஷன் நம்பர் 3, மாசத்துக்கு ஒரு தடவையாவது உங்க ஹெட்ஃபோன்ல இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் கவர் இல்லை ரப்பர் கவர் மாதிரியான விஷயங்களை சேஞ்ச் பண்ணிருங்க. என்னோட ஹெட்செட்ல அப்படிலாம் இல்லையே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்க ஹெட்செட்ல உள்ள ஸ்பீக்கர்ஸோட ஹோல்ஸை மந்த்லி ஒன்ஸ் அது கிளீனா வச்சுக்கோங்க. தி லாஸ்ட் சொல்யூஷன், நீங்க நடக்கும் போதும் சரி இல்லை வண்டி ஓட்டும் போதும் சரி ஹெட்ஃபோன்ஸ்ல சவுண்டை கம்மியாக வச்சுங்க. முடிஞ்ச வரை ஹெட்ஃபோன்ஸை அவாய்ட் பண்ணிருங்க. இது உங்க காதுக்கு மட்டும் இல்லை உங்க உயிருக்குமே நல்லது. ஏன் சொல்றேன்னா, சமீபத்தில் நடக்கக்கூடிய பெரும்பாலான சாலை விபத்துகளுக்கு இந்த ஹெட்ஃபோன் தான் ஒரு முக்கியமான காரணமாகவே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க ஹெட்ஃபோன் யூஸராக இருந்தா சேஞ்ச் பண்ணிப்பீங்க நம்புறேன். அப்படி நீங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அதிகமாக ஹெட்ஃபோன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா மறக்காம ஷேர் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி.